மக்களவைத் தேர்தல் தமிழகத்தில் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தமிழகத்தில் அதிமுக வெற்றியடையுமா, திமுக வெற்றியடையுமா என்ற கடும் போட்டி நிலவி வரக்கூடிய நிலையில் கருத்து கணிப்பின் முடிவில் 34 தொகுதிகளில் அதிமுக மாபெரும் வெற்றியடையும் என்றும் கூறப்படுகிறது. கடந்த 3 ஆண்டுகால ஆட்சியில் திமுக படுமோசமான நிலைமையில்தான் இருக்கிறது என்றும், கிட்டத்தட்ட கள்ளச்சாராயம், போதை மருந்து கடத்தல், கொலை கொள்ளை சம்பவம், வரி ஏய்ப்பு மற்றும் விலைவாசி உயர்வு அனைத்திலுமே திமுக மிக மோசமான செயல்பாடுகள் தான் தமிழகத்தில் ஆட்சியை நடத்தி வருகிறது என்றும், குறிப்பாக 2019ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் சுமார் 38 தொகுதிகளில் 38 தொகுதிகளில் திமுக அபார வெற்றியடைந்தது. ஆனால் சொன்ன வாக்குறுதிகளை கூட இன்று வரைக்கும் மீண்டும் அதே வாக்குறுதிகள் தான் அந்தந்த தொகுதிகளில் கூறி வருவதையும் நாம் வீடியோ மூலமாக பார்த்திருப்போம். ஏன் கனிமொழி அவர்கள் தூத்துக்குடியில் மாபெரும் வெற்றியடைந்தார், சொன்ன வாக்குறுதியை ஒன்று கூட நிறைவேற்றாத காரணத்தினால்தான் தூத்துக்குடியில் கனிமொழி அவர்கள் விரட்டியடித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில்தான் மீண்டும் திமுக தமிழகத்தில் வேண்டவே வேண்டாம், திராவிட மாடல் எங்களுக்கு வேண்டாம், விடியல் அரசு எங்களுக்கு வேண்டாம் என்பதற்கேற்ப மக்கள் தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வருவதாகவும் டுடே இந்தியா தற்பொழுது கருத்து கணிப்பின் மூலமாக தெரியப்படுத்தியிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 34 தொகுதிகளில் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. குறிப்பாக திண்டுக்கலாக இருக்கட்டும், கூட்டணி கட்சியின் வேட்பாளர் நெல்லை முபாரக் அவர்கள் வெற்றியடைவார் என்றும், அதேபோல் தேனியில் ஏற்கனவே தமிழகத்தில் தேனியில் அதிமுகவின் கோட்டையாக இருக்கக்கூடிய நிலையில் திமுகவின் வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களை வீழ்த்துவார் என்றும் கூறப்படுகிறது. இதுபோன்று மற்ற தொகுதிகள் அனைத்திலும் இந்த முறை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாபெரும் வெற்றியடையும் என்றும் கூறப்படுகிறது. ஒன்றல்ல இரண்டல்ல 34 தொகுதிகளில் அதிமுக மாபெரும் வெற்றியடையும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை அல்லாத வெற்றியை இந்த மக்களவை தேர்தலில் பதிவு செய்யும் என்றும் கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருக்கும் தமிழக முதல்வருமான ஸ்டாலினுக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏப்ரல் 19ஆம் தேதி எத்தனை சதவீதம் வாக்குகள் விழுகிறது, அதில் யாரெல்லாம் வெற்றியடைகிறார் என்பதை அதிகாரப்பூர்வமாக நாம் பார்க்கலாம். ஆனால் அதற்கு முன்பாகவே தெரிந்துவிட்டது திமுகவின் அனைத்து கொள்கைகளும் கோட்பாடுகளும் மக்கள் மத்தியில் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெள்ள தெளிவாகவே பார்த்துவிட்டோம். இன்று வரைக்கும் நீட்டை ஒழிப்பதற்கான எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். மேலும் டாஸ்மாகை குறைப்பார்கள் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள், அதுவும் ஒன்றும் பயனளிக்கவில்லை. அனைத்து மகளிர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று கூறினார்கள், அதுவும் தற்பொழுது வரை முழுமையாக கொடுக்கப்படவில்லை என்ற அனைத்து திட்டங்களுக்கும் குறைகள் தான் அதிகமாக இருக்கிறது.